சிஸ்டர் குஷ் குஷியா இருக்கிறீங்களா? ஓம் சாந்தி பிரதர், குஷியா இருக்கேன். ஆக்சுவலா நம்ம படிக்கிற இந்த யோபு புஸ்தகம் படிக்கும்போது இதை கேட்கவே கூடாதுன்னு நினைக்கிறேன். நல்ல மூடில் உட்காந்தாலும் அழ வச்சுட்ட மாதிரி இருக்கும் அது. ஏன்னா அப்படிப்பட்ட ஒரு விஷயம் இப்போ போயிட்டு இருக்குது. 10வது அதிகாரம் பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி 9ஆம் அதிகாரம் வரைக்கும் என்ன நடந்துச்சுன்னா, ஏற்கனவே சொன்ன மாதிரி நோய் வந்தது, குழந்தைங்க எல்லாம் இறந்துட்டாங்க. ஆல்மோஸ்ட் அவர்கிட்ட எல்லாமே போயிடுச்சு. உடம்பு நோய், பயங்கரமான வலி, படுத்தா கூட அவருக்கு வலி தாங்க முடியல. உடம்பெல்லாம் புழு பூத்துட்டு இருக்குது. கொப்பளம் இருக்கும்போது எப்படி படுக்க, அம்மை போட்டாலே நமக்கு நம்மளால ஒழுங்கா படுக்க முடியாது. So, அந்த மாதிரி இருக்குது. So, அப்ப இது இவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, ஃபர்ஸ்ட் நல்லா தான் பேசிட்டு இருந்தார். மனைவி கிட்ட வந்து, இன்னுமா நீ கடவுளை நம்புறேன்னு. ஏன்பா, நல்லது கொடுத்தாரு வாங்கிட்டோம், இப்ப கெட்டதும் கொடுக்குறாரு வாங்கிக்கிறோம். அப்படின்னா கடவுளே நல்லதும் கெட்டதும் கொடுக்குற மாதிரி அப்படி ஆயிடுது. ஸோ அப்படி கிடையாது அப்படின்றத நம்ம நேற்று சொன்னோம். ஏன்னா அவர் கேட்பாரு, இதெல்லாம் கடவுள் பண்ணலன்னா வேற யார் பண்றான்னு கேட்பாரு. அப்பதான் சொன்னேன், இதை பண்றதுதான் சாத்தான் அப்படின்னு சொல்லியிருக்கோம். ரொம்ப புலம்பி இருப்பார். அவர்கிட்ட யாரு வாதாட முடியும்? நான் நீதிமானாவே இருந்தாலும் நான் சொல்றதை கேட்கணுமே. அவரு நானும் என்ன சமமா இருக்கிறோமா? அவருக்கு முன்னாடி யார் வந்து எனக்கு தைரியமா சாட்சி சொல்லுவா? ஏதோ ஒரு பெரிய ரவுடி மாதிரி இல்ல, ரவுடினா தான் எதிர வந்து நிக்க மாட்டாங்க இல்லையா? அந்த மாதிரி வந்து கடவுளை சொல்றாங்க. அடுத்தது, ஒருவேளை நான் என்னை நீதிமானாக்கினாலும் என் வாயே என்னை குற்றவாளியாக்கும். கடவுள் அப்படி பேச வைப்பாரு அப்படிங்கிற அர்த்தத்துல சொல்லிட்டு இருக்கிறாங்க. காரணம் என்ன? முன்ஜென்மம்ன்ற ஒரு விஷயம் இல்லாததுனால வர பிரச்சனை. முன்ஜென்மத்தை பற்றி ஞானம் அவங்களுக்கு தெரியாததுனால. முன்ஜென்மத்தை பற்றி தெரிஞ்சாலே ஏதோ பண்ணியிருக்கிறோன்ட்டு அமைதியா இருக்கும். அப்ப நண்பர்கள் என்ன கேட்கறாங்க, எதுவும் பண்ணாம எப்படி வரும்? அப்ப இல்ல, நான் சத்தியமா பண்ணல, நீங்க நம்ப மாட்டீங்க. ஏன்னா என் ட்ரெஸ்ஸே என் உடம்ப வெறுக்குது. நான் வந்து ஒரு ஜில்லுன்னு இருக்கக்கூடிய பனிக்கட்டியை உருக்கி அதுல குளிச்சுட்டு கையை சோப்பு போட்டு கழுவிட்டு வந்தா கூட மறுபடியும் என்ன சேத்துல புடிச்சு தள்ளுறாரு கடவுள் அப்படி சொல்றாங்க. கடவுளே பாவம் செய்ய தள்ளுற மாதிரியும், அல்லது அதுக்கான தண்டனை கொடுக்கிற மாதிரியும், காரணமே இல்லாமல் முகாந்திரம் இல்லாமல் எனக்கு தண்டனை கொடுக்கிறாரு. இப்படி எல்லாம் வந்து கரெக்டா சொல்லணும்னா, ஓப்பனா சொல்லணும்னா, கடவுள் மேல நிந்தனை நடக்குது. பட் அந்த நேரத்துல எல்லாருடைய இயல்பும் அப்படிதான் இருக்கும் இல்லையா? ஜென்ரலா மனிதர்களுடைய இயல்பு அப்படிதான் இருக்கும். எவ்வளோ மதம் மாறுறதுக்கே அதான் காரணமா இருக்கும். ஒரு நாள் விடாம விளக்கேத்தின என்னை கடவுள் பார்த்துக்கல, அதனால நான் மதம் மாறிட்டேன். ஒரு சிஸ்டர் சொல்றாங்க, கிறிஸ்டினா மாறிட்டாங்க ஹிந்துவா இருந்து, செத்து போன எங்க அப்பாவை திருப்பி கொடுங்க, நான் இந்துவா மாறிக்கிறேன்றாங்க. ஏன் அப்ப இயேசு மட்டும் திருப்பி கொடுத்தாரா? இல்லையா? Correct. சரி. ஸோ இந்த மாதிரி போயிட்டு இருக்குது. இப்ப நாம வந்து இன்னொன்னு என்ன சொல்றாரு, அவர் முன்னாடி எங்க எனக்கு வலி மேல வலி, அதாவது திரும்ப திரும்ப வந்துகிட்டே இருக்குது. அப்படித்தானே வந்துச்சு நியூஸ். பையன் இறந்துட்டான்னு வந்துச்சு, ஆடு மாடு செத்துச்சுன்னு வந்துச்சு, ஒட்டகம் எல்லாம் திருடிட்டு போயிட்டாங்கன்னு வந்தது. தொடர்ந்து அடி மேல அடி அடிக்குது. ஸோ கடவுள் வந்து என் மேல இரும்பு கம்பியை வச்சுட்டாரு, அதை எடுக்க சொல்லுங்க, அப்பதான் நான் பயப்படாம பேச முடியும் அப்படின்னு சொல்லி முடிச்சிருக்கிறாரு 9வது அதிகாரம். ஸோ இப்ப 10வது அதிகாரம் பார்க்க போறோம். 10வது அதிகாரம் இப்ப பார்க்கலாம். சொல்லுங்க சிஸ்டர். ஓகே பிரதர். என் ஆத்துமா ஜீவனை அரோசிக்கிறது. நான் என் துயரத்துக்கு எனக்குள்ளே இடங்கொடுத்து என் மன சஞ்சலத்தினாலே பேசுவேன். நான் தேவனை சொல்றோம், எனக்கு வாழ்க்கையை வெறுத்து போயிடுச்சு, பிடிக்கல, என்னடா வாழ்க்கை அந்த மாதிரி ஆயிடுச்சு. அதனால என்னுடைய அந்த கவலையெல்லாம் வார்த்தையினால நான் கொட்டுறேன். ஏன் புலம்பிட்டேன்னா, எனக்கு அது அது புலம்புனா கொஞ்சம் நல்லா இருக்கிற மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஜுரத்துல கூட அது மாதிரி புலம்புவாங்க. ஸோ அதனால என்னுடைய ஆத்மா வந்து மனம் கசந்து அழுவுது அப்படின்னு சொல்றாங்க. அடுத்தது படிங்க சிஸ்டர். நான் தேவனை நோக்கி என்னை குற்றவாளி என்று தீர்க்காதிரும். நீர் எதன் நிமித்தம் என்னோடே வழக்காடுகிறீர், அதை எனக்கு தெரியப்படுத்தும் என்பேன். அடுத்ததும் படிங்க. நீர் என்னை ஒடுக்கி உம்முடைய கைகளின் கிரியையை வெறுத்து துன்மார்க்கரின் யோசனையை கிருபையாய் பார்க்கிறது நமக்கு நன்றாய் இருக்குமோ? அடுத்ததுமே படிங்க. மாம்ச கண்கள் உமக்கு உண்டோ? மனுஷன் பார்க்கிற பிரகாரமாய் பார்க்கிறீரோ? அடுத்ததும் படிங்க.
நீர் என் அக்கிரமத்தை கிண்டி கிளப்பி என் பாவத்தை ஆராய்ந்து விசாரிக்கிறதற்கு உம்முடைய நாட்கள் ஒரு மனுஷனுடைய நாட்களைப் போலவும் உம்முடைய வருஷங்கள் ஒரு புருஷனுடைய ஜீவகாலத்தைப் போலவும் இருக்கிறதோ? நான் துன்மார்க்கன் அல்ல என்பது இல்ல, போதும் 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 போதும். ஸோ அப்போ பாருங்க, இதுல வந்து ஒரு பாவியா என்னை கைவிட்டிருக்கிறியே, இல்ல இயேசு கூட கடைசியில் அதானே கேட்கிறார், என்னை ஏன் கைவிட்டு. ஸோ அது வந்து பயங்கரமான எச்சரிக்கை கிறிஸ்தவ மதத்துக்கு. ஏன்னா எல்லாரும் வந்து முஸ்லிம்ஸ் வந்து பாருங்க, பிதாவே என்னை ஏன் கைவிட்டீர்ன்றாரு. அப்ப பிதா வேற யாரோ தானே, அதை மட்டும் பிடிச்சிக்கிறாங்களே தவிர இங்க கைவிட்டாங்கன்னு ஒரு விஷயம் இருக்குதே. எதனால கைவிடப்பட்டார்? அவங்க நபியா தானே ஏத்துக்கிறாங்க முஸ்லிம்ஸ். அப்ப நபி எல்லாம் கைவிடப்படுறாங்கன்றதுதான் இங்க விஷயம் இல்லையா? ஸோ அப்ப ஏன் நபி கைவிடப்படுறாங்கன்னா, நபி கடவுள் கையை பிடிக்கல, அவர் உடம்புல வந்து பரிசுத்த ஆத்மாவின் கையை பிடிச்சிக்கிறாங்க. இல்ல இயேசு உடம்புல பரிசுத்த ஆத்மா கிறிஸ்துன்னு ஒரு ஆத்மா வருது. முகமது நபி உடம்புல ஜிப்ரேல்னு ஒரு ஆத்மா வருது. அதுவே கடவுளுடைய ஞானம் தப்பா புரிஞ்சுக்குது. அதான் கைவிட்டுட்டேன்னா கடவுளை பிடிக்கல நீங்க, அதனால கைவிடப்படுறீங்க. ஸோ இங்க வந்து என்னை வந்து பாவம்னு நியாயம் தீர்க்காது, பாவின்னு என்ன நியாயம் தீர்க்காத. அப்படி நீ நியாயம் தீர்க்கனா நான் என்ன பாவம் செஞ்ச சொல்லு, நான் அப்படி என்ன பாவம் செஞ்ச சொல்லு கேட்பாங்க, கண்டிப்பா கேட்பாங்க கடவுள்கிட்ட. இல்லையா? நிறைய அது மாதிரிலாம் நான் பார்த்துருக்குறேன். நல்ல பக்தியில் இருக்கிறவங்க ரொம்ப கஷ்டப்படும் போது, குறிப்பா உடம்புல வியாதி வரும்போது கேட்பாங்க, உனக்கு கண்ணே இல்லையா, நான் என்ன பண்ணேன் என்ன பண்ணேன் என்ன பண்ணேன் கேட்டுக்கிட்டே இருப்பாங்க. உரிமையோட கேட்பாங்கல்ல பிரதர், ஏன்னா கேட்பாங்க. கடவுள் மேல அவ்வளவு நம்பிக்கை பக்தி வச்சிருப்பாங்க. கண்டிப்பா. எனக்கு தெரிஞ்ச ஒரு மாதா கோயில் கூட இல்லை, வெளியில ஒரு சிலை இருக்கும். டெய்லியும் ஒரு சகோதரி வந்து புண்ணான்னு திட்டுவாங்க. சத்தம் கேட்காது, பட் அந்த செய்கையில தெரியும், நீ நல்லா இருப்பியா நாசமா போன்ற மாதிரி இருக்கும் கேட்கறதுக்கு, அவங்க அசைவெல்லாம் பார்த்தா. ஸோ அந்த மாதிரி தான் இவர் பண்றார். நான் அப்படி பாவம் செஞ்சா என்ன பாவம் செஞ்சேன்? இதுதான் எல்லா மதத்தினருக்கும் கிடைக்கிற கடைசி நிலை. ஏன்னா எது பாவம் எது புண்ணியன்றதை பிரம்மகுமாரிகள் மூலமாக கடவுளே நேரடியா வந்து இப்ப கொடுக்குறார். 5000 வருடத்தின் இறுதியில வந்து சொல்றாரு, இந்த பூமியை நான் சொர்க்கமாக படைத்தேன், 2000 வருஷம் சொர்க்கமா இருந்தது, இப்ப நரகமாயிடுச்சு. காரணம், சொர்க்கத்தில் ஆத்மான்ற உணர்வுல இருந்தீங்க, இப்ப உடம்புன்ற உணர்வுல வந்துட்டு புலனின்பத்துக்கு அடிமையாயிட்டீங்க. ஆத்மான்ற உணர்வு இருக்கும்போது ஆனந்தமா இருக்கும், ஏன்னா ஆத்மாவுடைய உண்மையான குணம் ஆனந்தம். உடம்புன்னு நினைக்கும் போது புலனின்பத்துக்கு அடிமையாயிட்டீங்க. அதுதான் பாவம். என்ன பாவம் பண்ணன்னு கேட்கிறாருல, அதுதான் பாவம். இது எங்களுக்கு சொல்லலையே, பைபிள்ல போடலையே, குரான்ல போடலையே, அதுக்கும் எனக்கு சம்பந்தம் இல்லையேன்னு கடவுள் சொல்லுவார். அதான் என்னை ஏன் கைவிட்டீர், நீ என் கையை பிடிக்கவே இல்லை, அப்புறம் எங்க நான் கை விடுறது? கடவுள் கையை கொடுக்கிறாரு பிரம்மகுமாரிகள் மூலமாக. இப்ப வந்து சொல்றாரு, படத்தை வச்சு ஃபுல் ஞானம் சொல்றோம். கடவுள் செம்பொன் நிறமான ஒளி உலகத்துல நட்சத்திரம் மாதிரி இருக்காரு. ஆத்மாக்களாகிய நாமளும் புருவமத்தில நட்சத்திரம் மாதிரி இருக்கும். இங்க வர்றதுக்கு முன்னாடி இங்கதான் இருந்தோம். உயிரை தான் ஆத்மான்னு சொல்றோம், அதனாலதான் இங்க பொட்டு வைக்கிறோம், இங்க இருக்குன்ட்டு. அங்க இருந்து ஆத்மா வருது, சொர்க்கத்துக்கு வருது. எல்லா ஆத்மாவும் இல்லை, அதுக்குன்னு தகுதி உள்ள ஆத்மாக்கள் வரும். ஆனா அதே ஆத்மா நரகத்துக்கும் வரும், மறுஜன்மம் எடுத்து எல்லாத்தையும் இழந்துடும். இழக்கும் போது கடைசியில இறைவன் வந்து ஞானத்தை கொடுக்கிறார். ஏன் கஷ்டப்படுறது தெரியுமா கேட்கறாங்க இல்லையா? இதுக்கான பதில் தான். ஏன்னா சொர்க்கத்தில் ஆத்மான்னு உணர்ந்து ஆத்மாவை பார்த்த உடலை பார்க்கல. ஆண்களும் பெண்களும் அவ்வளவு அழகாக இருந்தாலும் சின்ன இச்சையா கூட பார்க்க மாட்டாங்க. இந்த புருவமத்தி தாண்டி அவங்களுடைய பார்வை போகாது, இயல்பாகவே அங்கதான் இருக்கும். ஏன்னா அங்கதான் ஆத்மா இருக்குது. தன்னையும் ஒரு ஆத்மான்ற உணர்வுல இருக்கும்போது அப்படி ஒரு ஆனந்தமும் அமைதியும் நிரந்தரமா இருக்கும். ஏன்னா ஆத்மாவுடைய உண்மையான குணம் அது. அதனால்தான் சொர்க்கத்துல அளவற்ற செல்வம் இருக்கும். தங்க செங்கற்களால் கட்டப்பட்ட மாட மாளிகையில இருப்பாங்க, கதவு ஜன்னலே இருக்காது. ஏன்னா திருடுறது, காமம் இல்லைன்னா திருடுறதோ மற்ற எண்ணங்களோ வரவே வராது. இந்த காமம் வந்துருச்சுன்னா அதோடைய கூட்டாளிங்க தான் கோபம், பற்று, பேராசை, அகங்காரம், எல்லா கெட்ட குணங்களும். ஸோ அதனாலதான் காமம் மகாசத்ரு. அதனாலதான் இயேசு ஒரு பெண்ணை இச்சையா பார்த்தாலே நீ பண்ணதுக்கு பேர் விபச்சாரம். நீங்க பைபிள்ல எல்லா கதையுமே பாத்தீங்கன்னா அந்த விபச்சாரத்துக்கு எதிராக தான் இருக்கும். ஆனா அது மனைவியை பார்த்தாலும் விபச்சாரம் தான், இச்சையா பார்த்தான்றது மட்டும் அவங்களுக்கு தெரியல. ஏன்னா அவர் இயேசு ஒன்றும் மனைவியை தவிர மற்றவர்களை இச்சையா பார்க்கறேன்னு சொல்லல. ஒரு பெண்ணை நீ இச்சையா பார்த்தா விபச்சாரம் பண்றது தான் சொன்னார், மனைவியும் சேர்த்து தான். ஸோ மனைவி இச்சையா பார்த்தோம் தான் நாளைக்கு மற்றவங்களெல்லாம் பார்க்க போறோம். கண்ணு அதுக்கு தானே படிச்சாருன்னு சொல்லிட்டு போயிடறோம். என்ன லாஜிக் பாருங்க, பார்க்கறதுக்கு தானே கண்ணு. இப்படி ஆயிடுச்சு.
ஸோ இதையெல்லாம் கடைசியில கடவுள் காட்சியாக போட்டு காட்டுவார். அப்ப கேட்கிறாங்க, நான் பார்க்கறதுக்கு தானே கண்ணு அப்படின்னும் பொழுது, உன் மனைவி இன்னொருத்தன் பார்க்கும்போது உனக்கு ஏன் வலிக்குது? அப்ப அவனும் பார்க்கறதுக்கு கரெக்ட் தானே இல்ல கண்ணு. பிரதர்? உன் மகளை கற்பழிக்கும் போது உனக்கு ஏன் வலிக்குது? நீ சொன்ன அதே லாஜிக் தான் நாம ஃபாலோ பண்ணோம். அதான் உன் வாயே உனக்கு எதிராக சாட்சி சொல்லும். நீ என்ன சொல்லி பாவம் செய்தோ அதையே இன்னொருத்தன் பண்ணும்போது போட்டு காட்டு. ஸோ அதுதான் கடவுளை கேட்க முடியாதுன்றதுடைய அர்த்தம். அவரு நினைச்சா என்ன வேணாலும் பண்ணுவாருன்னு அர்த்தம் கிடையாது. அந்த ஞானம் உங்களுக்கு தெரியல, கடைசியில இப்ப வந்து கொடுக்குறார். அது கிடைக்கிற வரைக்கும் இந்த மாதிரி தான் கேள்விகள் எல்லா மதத்திலும் இருக்கும். எல்லா மதத்திலும் இருக்கும். கிருஷ்ணர் கேட்கிறாங்கல்ல, நீ எதுக்கு அநியாயம் பண்ண, எதுக்கு ஒரு இனத்தை அழிச்சுன்ட்டு. ஸோ எல்லாத்துக்கான பதில் இப்பதான் இருக்குது. அது வரைக்கும் அவங்களுக்கு தெரியாது. அப்ப தெளிவுபடுத்த நான் என்ன பண்ணேன்ட்டு, உனக்கு எதிராக நான் என்ன பண்ணேன்? கடவுள் சொல்றார், எனக்கு எதிராக எதுவும் பண்ணல குழந்தை, உனக்கு எதிராக நீ பண்ணிக்கிட்ட. அவருக்கு ஒன்றும் இல்லை, நான் வந்தாரு ஞானத்தை கொடுத்துட்டாரு போயிடுவேன். உலகம் அழியும்போது அவரும் போயிடுவார், நம்மளே அழைச்சிட்டு போயிடுவார். அங்கிருந்து சொர்க்கத்துக்கு வருவோம். யாரு? ஆத்மான்னு ஒன்று வந்து பரமாத்மாவை நினைச்சுக்கிட்டே இருக்கணும். அவரை தான் சிவன் இந்துக்களும், அல்லான்னு முஸ்லீம்களும், பரமபிதான் கிறிஸ்தவர்களும் சொல்றாங்க. கடவுள் ஒருத்தர் தான். மற்றபடி தாயின் கர்ப்பத்தில் பிறந்த கிருஷ்ணரோ இயேசு கிறிஸ்துவோ யாரும் கடவுள் கிடையாது. ஸோ அவர் வந்து சொல்றாரு, நீயே உடலற்ற ஆத்மா தான், உடம்புல இருந்து மறந்துட்ட நீ யாருன்றத. அதுதான் கல்லறையில இருந்து எழுப்புன்றது. ஆத்மா தான் யாருன்றதே மறந்து போன மாதிரி கிடக்குது. அதை எழுப்புறாரு, எழுந்திரி, ஆத்ம உணர்வுக்கு வா. அதுக்கு என்னையே நினைச்சுக்கிட்டு இருக்கும்போது அந்த சக்தி கிடைக்கும். யாரை பார்த்து பேசிட்டு இருக்கும்போதும் புத்தியினால செம்பொன் நிறமான ஒளி உலகத்துல என் அப்பா இருக்கார், அவருடைய குழந்தை நான், அவருடைய குழந்தைகிட்ட நான் பேசிட்டு இருக்கிறேன்ற உணர்வுல பேசுங்கன்ற. அப்ப என்னுடைய சகோதரி ஒண்ணு இல்லையா, சகோதரன் அல்லது சகோதரி. ஆனா ஆத்மான்னு பார்க்கும்போது சகோதரன் தான் சொல்றேன். இன்னொன்னு இறைவனுக்கு சொந்தமான ஒரு பொருள் இல்லையா. கடவுளுடைய மகளை கடவுளுடைய மனைவியே நீங்க இச்சையா பாக்குறீங்கன்னா அது எவ்வளவு பெரிய பாவம் இல்லையா. கணவனையே மனைவி நினைச்சிட்டு இருக்கிற மாதிரி நாம எல்லாரும் அவரை நினைக்கிறதுனால நாம தான் அந்த மணமகள். அதுதான் இயேசு கதையில கூட வரும். மணமகள்கள் விழித்து கொண்டிருப்பார்கள், திருடன் மாதிரி மணமகனாக இறைவன் வருவார். யார் கண் விழித்து கொண்டிருக்கிறார்களோ அவங்க போயிடுவாங்க. இங்க கண் விழிக்கிறதுனா என்ன, இறைவன் நினைவிலேயே இருக்குது. அவங்க தப்பிச்சு போயிடுவாங்க. எப்படி தவிப்பாங்கன்னா, இங்க இங்க காமம், கோபம், பற்று, பேராசை, அகங்காரத்தை தூண்டக்கூடிய விஷயம் நடந்துகிட்டே இருக்கும் உலகத்துல. குறிப்பா கடைசி நேரத்துல இதோ வந்துச்சு, பக்கத்திலே வந்துச்சு. ஏன்னா கடவுள் வர்றதே 100 வருஷம் முன்னாடி தான், அழியறதுக்கு 100 வருஷம் முன்னாடி. அவர் வந்து 88 வருஷம் முடிஞ்சிச்சு. ஸோ இதெல்லாம் வரும்போது இதனால உங்க மனம் கொஞ்சம் கூட சலனமாகாமல் இருக்குதுன்னு நீங்க நிரூபிச்சுக்கிட்டே இருக்கணும். இந்த நெருப்பை கடந்து போய்கிட்டே இருப்பீங்க. இதுதான் சீதையை நெருப்புல நடக்க விடுறது. அதனால இப்ப வந்து கடவுள் சொல்றதெல்லாம் என்ன, என் ஒருவனை நினைவு செய்ய செய்ய அந்த காமம், கோபம், பற்று, பேராசை, அகங்காரத்துல இருந்து விடுபடுவேன். இப்ப கடவுள் செம்பொன் நிறமான ஒளி உலகத்துல நட்சத்திரம் மாதிரி இருக்காருன்னு எந்த மதத்திலும் இருக்கு. ஆனா அதோடைய நினைவாதான் இந்து மதத்துல லிங்க ரூபம்ட்டு இந்த ரூபத்துல வச்சிருக்கிறாங்க சிலை. ஆனா அது அவங்களுக்குன்னு தெரியாது. இங்க இப்ப ஆத்மா இருக்கனால தான் பொட்டு வைக்கிறாங்கன்னு பொட்டு வைக்கிறவங்களுக்கும் தெரியாது. கேட்டா வேற என்னென்னமோ அங்க குளிர்ச்சியா இருக்கு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இருப்பான். ஸோ இப்ப இந்த அர்த்தத்தை எல்லாம் கடவுள் சொல்றார். அப்ப யாருமே நான் பாவம் செய்யல அப்படின்னு சொல்ல முடியாது. பிறக்கும்போதே பாவியாகல பிறந்திருக்கிறாங்கன்னா இதான் அர்த்தம். அப்ப முன்ஜென்மம் இல்லையா. சொர்க்கத்தை பொறுத்த வரைக்கும் நீங்க பாவமே செய்ய மாட்டீங்க. எடுத்துமே அங்க 21 ஜென்மம் எடுப்போம், பாவமே செய்ய மாட்டோம். குழந்தைய வந்து கணவன் மனைவி நமக்கு ஒரு வாரிசு வேணும்னு நினைக்கும் போது மனைவி கர்ப்பமாவாலே தவிர இச்சையா பார்க்க கூட மாட்டாங்க. காமம்னா என்னன்னே தெரியாது. அதனால்தான் பரிசுத்தமான குழந்தை மாதிரி ஆகாம சொர்க்கத்துக்கு போக முடியாதுன்னு இயேசு சொல்லியிருக்காரு. அதுல இருந்து அத்தாட்சியோட விளக்குறோம், அப்பயாவது புரிஞ்சுக்கோங்க அப்படின்ட்டு. அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா, என்கிட்ட இவ்வளவு கடுமையா நடந்துக்கிறதுனால உனக்கு என்ன லாபம், அநியாயக்காரன் கையில என்ன ஒப்படைச்சிட்டியே. இதெல்லாம் கொடூரமா நடக்கிறது கடவுள் கிடையாது, சாத்தான். சாத்தான்றது வேற எதுவும் கிடையாது, நம்மளுடைய கெட்ட குணங்கள். காமம், கோபம், பற்று, பேராசை, அகங்காரம். இந்த 5 விகாரமானிடமும் இதே 5 விகாரம் பெண்ணிடமும் உள்ள இணைந்த ரூபம் தான் 10 தலை ராவணன். அவன் கடத்திட்டு போன சீதைகள் ஆத்மாக்களாகிய நாம தான். அந்த ராவணனை தான் சாத்தான், மாயா அப்படின்லாம் சொல்றோம். ஸோ அதுதான் உங்களுக்கு துக்கத்தை கொடுக்குது. கடவுள் அந்த துக்கத்துல இருந்து உங்களை மீட்பதற்கு வருவதனால்தான் அவரை மீட்பர்னு சொல்றோம். அப்ப அவர் அநியாயக்காரர்கள் கையில ஒப்படைக்கல, நீங்க போய் விழறீங்க.
ஒரு அநியாயம் செய்யற குடும்பத்துல நீங்க போய் பிறக்குறீங்க, அந்த ஒரு ஏரியால பிறக்குறீங்கன்னா அந்த அளவுக்கு பாவம் செய்திருந்தால் அங்க போய் பிறந்திருப்பீங்க. ஸோ அதை புரிஞ்சுக்கணும். அதனால இதுக்கு கடவுளுக்கும் சம்பந்தம் கிடையாது. அதுல இருந்தும் காப்பாத்து, அந்த குப்பையில தான் வரார். கலியுகத்தின் இறுதியில எல்லாம் குப்பை, காமம், கோபம், பற்று, பேராசை, அகங்காரன்ற சாக்கடையில மூழ்கி இருக்கும்போது தான் நம்மளை காப்பாத்துறதுக்கு வராரு கடவுள். So, அந்த நேரம் நீங்க இறைவன் கையை பிடிச்சா தப்பிச்சிடுவீங்க. மதங்களே, மனிதர்கள் உருவாக்கிய மதங்களே பிடிச்சிங்கன்னா இந்த மாதிரி தான் புலம்புவீங்க. எது சரி எது தப்புன்னே தெரியலையே, எங்களுக்கு யாரும் சொல்லி கொடுக்கலையே அப்படின்னு சொல்லுவீங்க. மனிதர்கள் கண்கள் மாதிரி உனக்கும் ஊனக்கண்ணு தான் இருக்குதா, அல்லது மனிதனுடைய ஆயுட்காலம் மாதிரி உனக்கும் அற்ப ஆயுள் காலம் தான் இருக்குதா, ஒரேடியா என்னை இப்பவே ஒரு வழி பண்ணணுமா அப்படின்னாலே என்ன அர்த்தம்? மறுஜென்மம் இங்கேயும் ஒளிஞ்சிருக்கு. கொஞ்சம் கொஞ்சமா அடுத்தடுத்த ஜென்மத்துல நான் துக்கத்தை அனுபவிக்கலாம்ல, ஏன் எல்லாத்தையும் இப்பயே கொடுக்குற அப்படின்னு வருது. ஏன்னா நீ எங்கேயும் போயிட போறது இல்லையே. மனிதர்கள் தான் உடனே பழி வாங்கணும், அவனை கொன்னாதான் என் மனசு ஆறும்னு சொல்லுவாங்க. உங்களுக்கு அந்த பிரச்சனை கிடையாது இல்ல. அதனால ஏன் இப்பயே என்ன பழி வாங்குற அப்படின்னாலே என்ன அர்த்தம்? மனித அடுத்த ஜென்மம் இருக்குது, கொஞ்சம் கொஞ்சமா கொடுன்னு வருது. ஆனா என்னன்னா, பைபிள், குரான், ராமாயணம், மகாபாரதம் எதுவுமே நிஜத்தில் நடந்தது கிடையாது. இந்த கடைசின்னு ஒரு வருடம் நடக்கிற விஷயம் இறைவன் வந்து கொடுக்கும்போது. அதனாலதான் ஒரு பிறவின்னு சொல்றது என்னன்னா, இந்த கடைசி ஒரு பிறவியை குறிக்கிறது. அடுத்தது ஒரு ஒரு பாவமா கிண்டிட்டு இருக்கிறியே, இவன் என்னென்ன தப்பு பண்ணான்னு லென்ஸ் வச்சு தேடுறியே மனுஷன் மாதிரி. கடவுளை அப்படி தேடல. அவரு வந்து உங்களை காப்பாற்றதான் முயற்சி பண்றாரு. ஆனா உங்களுடைய பாவத்துல இருந்து காப்பாற்ற முடியாது, நீங்களே முயற்சி பண்ணதான். வழியத்தான் அவர் சொல்றார் இல்லையா? கிறிஸ்தவ மதத்துல உனக்காக நான் போராடுகிறேன், உனக்காக நான் ரத்தத்தை கழுவுறேன், அப்ப நீ என்ன வேணாலும் பண்ணி இன்னொருத்தர் பார்த்துக்குவாருன்னு வந்துடுச்சு. அது மிகப்பெரிய, ஆனா எல்லாரும் அதை நம்பிடுறது கிடையாது, அது வேற விஷயம். ஆனா அதை நம்பிட்டாங்கன்னா மிகப்பெரிய கிரிமினல் ஆயிடுவாங்க இல்லையா? நீங்க பாவம் செஞ்சீங்கன்னா அதை நீங்க தான் கழுவணும். அதுக்கான வழியைத்தான் இறைவன் சொல்கிறார், என் ஒருவனின் நினைவில் இரு. அதுதான் கீதையில தெளிவா இருக்கும். சண்டை நான் போட மாட்டேன், எப்படி சண்டை போடுறதுன்னு சொல்லிதான் கொடுப்பேன்னு கிருஷ்ணர் இருப்பார் மகாபாரத யுத்தத்துல. அர்ஜுனன் பயப்படும் போது நீ அம்பு விடு, அவனை சாவடி அப்படின்னு சொல்றதெல்லாம் இந்த 5 விகாரத்தை வெல்வதை பற்றிய விஷயம், மனிதர்களை அழிக்கிறத பற்றிய விஷயம் கிடையாது. அது இதுல சொல்லப்பட்டிருக்குத நான் என்ன பாவம் பண்ணேன்னா, நானா உனக்கு சொன்னேன்? நானா உட்காந்து பைபிளு, குரானு, ராமாயணம், கீதையெல்லாம் எழுதுனேன்? இன்னும் கேட்டீங்கன்னா அந்த மதஸ்தாபகர்களே இறந்து பல வருஷம் கழிச்சுதான் எழுதப்படும் எல்லா வேதங்களுமே. ஸோ இப்ப இதுல கேட்கிற கேள்விக்கெல்லாம் பதிலோடு சேர்த்து நாம சொல்றோம், அதை தான் அங்க புரிஞ்சுக்கணும். ஓகே சிஸ்டர், நீங்க சொல்லுங்க, 7வதுல இருந்து படிங்க. நான் துன்மார்க்கன் அல்ல என்பது உமக்கு தெரியும். உம்முடைய கைக்கு என்னை தப்புவிக்கிறவன் இல்லை. உம்முடைய கரங்கள் என்னையும் எனக்குரிய எல்லாவற்றையும் உருவாக்கி படைத்திருந்தும் என்னை நிர்மூலமாக்குகிறீர். களிமண் போல என்னை உருவாக்கினீர் என்பதையும் என்னை திரும்ப தூளாக போக பண்ணுவீர் என்பதையும் நினைத்தருளும். நீர் என்னை பால் போல் வார்த்து தயிர் போல் உறைய பண்ணினீர் அல்லவோ. ஓகே ஓகே ஓகே. ஸோ நான் பாவம் செய்யாதவன் உனக்கு தெரியும் தானே அப்படின்னு கேட்குறான். கடவுள் சொல்லுவார், முதல்ல உனக்கு பாவம்னா என்னன்னு தெரியுமான்னு கேட்பார். ஒரு கிறிஸ்தவ சகோதரர் ஃபோன் பண்ணி பேசிட்டு இருந்தார். கடவுள் பாவத்தை கழுவினார், பாவத்தை கழுவினார். சரி, பாவம்னா என்ன பிரதர் அப்படின்றார். ஏன் உங்களுக்கு தெரியாதா? தெரியாது பிரதர், சொல்லுங்க பிரதர். பாவம்னாலே என்னன்னு தெரியல, பாவத்தை கழுவிட்டார்னா என்ன அர்த்தம்? கடவுள் இன்னைக்கு முரளியில சொல்லியிருப்பார் பாருங்க, கடவுள் எங்க இருக்கிறார்? எங்கும் நிறைந்தவர். முதல்ல கடவுள் யாரு, எங்க இருக்க, எப்படி இருப்பாருன்னே உனக்கு தெரியாது. அப்படி இருக்கும்போது உனக்கு எப்படி எங்கும் இருப்பாருன்னு தெரியும்? அவரை பத்தியே தெரியாத போது அவர் இருக்கிற இடம் உனக்கு எப்படி தெரியும்? கிறிஸ்டின்ஸை கேட்டு பாருங்களா, கடவுள் எங்க இருக்கிறாருன்னு. இங்கேதான் இருக்காரு, என் கூடவே இருக்கிறார். அப்ப அவ்வளவு பாவனை, ஏசப்பா என் கூடவே இருக்கார். அப்ப எதுக்கு பரலோகத்தில் இருக்கும் பரமபிதாவே நீங்க ஒவ்வொரு தடையும் ப்ரே பண்ணும்போது பரலோகத்தில், அப்ப அங்கதானே இருக்கிறாரு இல்லையா? சோ அந்த மாதிரி இவர் சொல்றாரு, நான் நல்லவன்னு உனக்கு தெரியும் தானே,
ஸோ நல்லவனுக்கு கலியுகத்துல என்ன வேலை, நரகத்துல என்ன வேலை? விபச்சார விடுதியில உட்காந்துட்டு ஒருத்தன் நான் நல்லவன்னு உனக்கு தெரியுண்டான்னு சொன்னா எப்படி இருக்கும்? அதைத்தான் இயேசு சொன்னார்ல, நம்ம சொல்றதை கூட விட்டுருங்க. இயேசுவே சொன்னார், எங்க அப்பா வீட்டை விபச்சார விடுதியா மாத்தி வச்சிட்டீங்கன்ட்டு. அவர் சொன்ன அப்பா வீடு சர்ச்சு கிடையாது, தேவாலயம் கிடையாது. இதே பாரத பூமி சொர்க்கமாக இருந்தது. கடவுள் படைத்தது சிவாலயம்னு சொல்ற உயிரோட்டமான கோயில். இந்து தெய்வங்க கோயில்ல வந்து தெய்வங்களுடைய ஜடச்சிலை தான் இருக்கும், ஆனா உயிரோட்டமாக அவங்க இருந்தாங்க. அப்படிப்பட்டவர்களை உருவாக்கி இப்ப அனுப்புறாரு கடவுள், இந்த ஞானத்தை கொடுத்து அனுப்புறாரு. அது பிற்காலத்துல என்ன ஆயிடுது, உடம்புன்னு நினைத்து காமம் கோபத்துல விழுந்துறாங்க. குறிப்பா காமத்துல விழுந்துட்டாங்கன்னா ஏந்திரிக்கிறதே கிடையாது, விபச்சார விடுதியா மாறிடுச்சு. இன்னைக்கு ஒவ்வொரு வீடும் விபச்சார விடுதி தான் இல்லையா? இப்ப ஒரு பொண்ணை கடத்திட்டு போய் 1 வருஷம் 2 பேர் காமத்திலே ஈடுபடுறாங்க, இல்ல ஒருத்தனே காமத்துல ஈடுபட்டுட்டு இருக்கிறான் ரூம்ல பூட்டி வச்சுன்னா அதுக்கு பேர் விபச்சாரம் தானே சொல்லுவாங்க. இதானே ஹஸ்பண்ட் ஒய்ஃப் பண்றாங்க. ஏன்னா வெளியிலயும் போயிட்டு வரலாம், ஆனா விபச்சாரம் அவங்களுக்கு தெரியல. இது காமம்னாலே விபச்சாரம்னு தெரியல அவங்களுக்கு. ஸோ இந்த விஷயங்களை எல்லாம் தெரியாமலே அவங்க வந்து நான் நல்லவன்னு உனக்கு தெரியும் தானே அப்படி சொல்றாங்க. ஸோ அவங்களுக்கு புரியல இது காமம். அதாவது ஒரு பொண்ணை இச்சையா பார்த்தாலே விபச்சாரம். ஒரு பையன் வந்து சொல்றான், அங்கே காலேஜ் படிக்கும்போது அவன் பாதிரியாராக கூட ஆனான், கிறிஸ்தவ மதத்தில் நல்ல ஈடுபாடு உள்ளவன். அவர் சொல்றான், நான் எந்த பாவமுமே பண்ணதில்லை, எந்த பொண்ணுக்கிட்டையுமே நான் வந்து தப்பா நடந்துக்கிட்டது இல்லை, நான் பாட்டுக்கு சுய இன்பம் தான் பண்ணுவேன் அப்படின்றான். அப்படின்னாலே நீ ஏதோ நிறைய பொண்ணுங்களை நினச்சி தானே பண்ணியிருப்ப எதா இருந்தாலும். அப்போ அது பாவம் இல்லையா? காமத்தில் ஈடுபடுறது ஒரு பொண்ணு, அப்போ கூட அவனே நிறைய பேரை நினச்சிட்டு தான் இருப்பான். அப்போ அது பாவம் தானே அது. இப்போ அது அவனுக்கு தெரியல. இப்போ பாவம் பண்ணாமல் இவன் எப்படி குழந்தை பெற்றான்? 10 குழந்தை இவனுக்கு. அப்புறம் அத்தனை இதை வளர்த்து இருக்கிறான்ல, கோவேறு கழுத ஒட்டகம், இதெல்லாம் எதுக்கு வளர்க்குறான்? வெட்டி சாப்பிட்றதுக்கு தானே. அப்ப அது பாவம் இல்லையா? இவ்வளோ பாவத்தையும் பண்ணிட்டு பிள்ளைகள் செஞ்ச பாவத்தையும் போக்கணும்னு நரபலியும் கொடுத்து, அது வேற அது வேற. இப்ப அந்த குழந்தையே போயிடுச்சு, இப்ப துடிச்சிட்டு இருக்கிறான். அப்ப எது பாவம்னு இவங்களுக்கு சொல்றதுக்கு ஆள் இல்லாத அனாதைகளாக இருக்கிறாங்க எல்லா மதத்தினரும். அவர்களுக்கு தயவு செய்து இந்த ஞானத்தை கொடுங்க அப்படின்னு கடவுள் நம்ம கிட்ட சொல்றது மற்ற மதங்களை வெளிப்படும் போது கடையாந்தரம் மட்டும் போய் செய்தியை கொடுங்கள்னு இயேசு சொன்னதா வந்துடுச்சு. அதான் அவங்களை கூப்பிட்டு என்னப்பா இயேசு செய்தி சொன்னார் சொல்லுப்பான்னு கேட்டிங்கன்னா ஒண்ணுமே தெரியாது அவங்களுக்கு. இயேசுவை புரிய அவர் பாவத்தை கழிட்டார், பாவத்தை கழுவிட்டார்ல, அப்புறம் என்ன செய்தி இருக்குது? நான் பண்றதுக்கு எதுவுமே இல்லையே போ, இல்லையா? அப்ப என்ன இங்க ஆத்மான்னு உணர்ந்து பரமாத்மாவை நினைத்து நினைத்து உடல் உணர்வே மறக்கணும். ஏன்னா உலகம் அழியும் போது உறவுகள் போகும்போது நீ பதறக்கூடாது. பதறிட்டா சொர்க்கத்துக்கு வர முடியாது, இங்கே மீண்டும் பிறப்ப பேயா அலைவு. அதுதான் இயேசு சொன்னார், என்னை விட, அதாவது கடவுளை விட யாரு தன் தாய் தகப்பன் மனைவி குழந்தை அப்பா அம்மா புருஷன் இவங்களெல்லாம் நினைக்கிறாங்களோ, அல்லது பதவி புகழ் இதெல்லாம், அவன் சொர்க்கத்திற்கு வர முடியாது என்று சத்தியமாக சொல்கிறேன்னு இருக்கு. அப்ப இங்க கொடுக்குற ஞானம் ஒத்து போகுது இல்ல, அப்ப புரிஞ்சுக்கணும்ல. வந்தோடனே கமெண்ட் போடுவாங்க, நீ தப்பா பேசுற. சரி, என்ன தப்பா பேசுறேன்னு சொல்லு, பைபிள்ல இருக்கிறத தானே நாங்க சொல்றோம் இல்லையா? ஸோ அப்ப என்னுடைய பாவத்தை எல்லாம் தேடி பிடிச்சி நீ மனுஷன மாதிரி கிளறிட்டு இருக்கிறியா அப்படின்னு கேட்கிறாரு. கடவுள் சொல்றாரு, பாருங்க இந்த மாதிரி நிந்தனையினாலதானோ என்னவோ தெரியல, கடவுள் வந்து இதுக்காக தான் கடவுள் என்ன சொல்றாரு, உன் மனசுல என்ன நினைக்கிற, என்ன குப்பை ஓடுதுன்னு எனக்கு தெரியாதுன்ற. நீ ஏன் என்கிட்ட சொன்னா சொல்லிக்கோ, தெரியாதுன்ற. அப்ப என்னாச்சு, பார்த்து பார்த்து தண்டனை கொடுப்பவர் கடவுள்ன்றது கட்டாயிடுதா? அவ்வளவுதான், உன்னுடைய கர்ம விதி அது தானா நடக்கும். பாவம் இருந்தா தேடி வரும் தண்டனை. அந்த பாவத்தை அழிச்சுட்டா நீ தப்பிச்சிடுவேன்றத அடுத்த அதிகாரத்துல அவருடைய நண்பர் சொல்வார். சூப்பரா. ஆக்சுவலா இந்து மதத்துடைய பிலாசபியை தான் இது போதிக்குதே, கர்மா பிலாசபி. சரி, அப்ப நான் பாவி இல்லைன்னு உனக்கு தெரிந்தும் மனிதர்கள் கையில என்னை ஏன் ஒப்பு கொடுத்த? நீ தானே என்னை உருவாக்குன, உன் கைகள் தானே என்னை உருவாக்கிச்சு, பிறகு நீயே என்னை அழிய விட்டுட்டியே, மண்ணுல இருந்து எடுத்த எண்ணெய் மண்ணுக்கே போன்னு விட்டுட்டியே அப்படின்னு புலம்புற.
இப்போ மண்ணுல இருந்து வந்தது நாம கிடையாது. நம்ம போட்டிருக்கிற ட்ரெஸ், இந்த உடம்பு தான் மண்ணுல இருந்து வந்தது. ஆத்மா கிடையாது. ஆத்மா உடம்பு எப்படியா இருந்தாலும் மண்ணுக்கு தான் போய் ஆகணும், அழிஞ்சுதான் ஆகணும். ஸோ அவர் புலம்புறாரு, என்னை பால் மாதிரி செஞ்சுட்டு இப்ப புளிச்சு ஸோ நல்ல பால் மாதிரி என்னை உருவாக்கிட்டு இப்ப கெட்டு போன பால் மாதிரி ஆக்கிட்டியே அப்படின்னு சொல்றாரு. நீ தானே எனக்கு எலும்பு தோலுனால ட்ரெஸ்ஸை போட்ட, சூப்பரா அந்த ட்ரெஸ்ஸுன்னே வருது, உடம்பு எலும்புல எல்லாம் ஒட்ட வச்ச. கடவுள் என்ன பொம்மையா ஒட்ட வச்சுக்கிட்டு இருக்கிறதுக்கு, குழந்தைங்க பொம்மைய கை காலெல்லாம் தனித்தனியா ஒட்டுற அப்படி புரிஞ்சுக்கிறாங்க அவங்க, இல்லையா? அப்படி அப்படியா ஆதாம் ஏவாள் அப்படி பண்ணாரு, சரி நம்மள அப்படி பண்ணல இல்ல ஒவ்வொரு தாயின் கர்ப்பத்துக்குள்ள போய் ஒட்ட வச்சுக்கிட்டு இருக்காரா கடவுள்? அதெல்லாம் இயல்பாக நடக்கிற விஷயம். ஆனா இதுல ஒரு உண்மை என்னன்னா, இது நாம போட்டுக்கிற ட்ரெஸ், இல்லையா? அப்ப பாருங்களா, அது தமிழ்ல படிங்க. 11 என்ன வருது? தோலையும் சதையையும் எனக்கு தரித்து எலும்புகளாலும் நரம்புகளாலும் என்னை இசைத்தீர். இணைத்தீர்னு வருது. அப்ப பாருங்க, தரித்துன்றது ட்ரெஸ் பண்றது. அப்ப எனக்கு எலும்பு தோலுனால ட்ரெஸ்ஸை கொடுத்த, அப்ப எனக்குன்றது யாரு? இல்லையா? ஆத்மா. ஆத்மாவுக்கு இது ட்ரெஸ் உடம்பு அப்படிங்கிற பெரிய ரகசியம் இதுல இருக்குது. அடுத்தது படிங்க சிஸ்டர். எனக்கு ஜீவனை தந்ததும் அல்லாமல் தயவையும் எனக்கு பாராட்டினீர். உம்முடைய பராமரிப்பு ஆவியை காப்பாற்றினது. இவைகள் உம்முடைய உள்ளத்தில் மறைந்திருந்தாலும் இது உமக்குள் இருக்கிறது என்று அறிவேன். நான் பாவம் செய்தால் அதை நீர் என்னிடத்தில் விசாரித்து என் அக்கிரமத்தை என்மேல் சுமத்தாமல் விடீர். நான் துன்மார்க்கனாய் இருந்தால் எனக்கு ஐயோ, நான் நீதிமானாய் இருந்தாலும் என் தலையை நான் எடுக்க மாட்டேன். அவமானத்தால் நிரப்பப்பட்டேன். நீர் என் சிறுமையை பார்த்தருளும், அது அதிகரிக்கிறது. அது அப்புறம் பார்க்கலாம். 15 வரைக்கும். இப்ப 2 விதமாகவும் அவருடைய மனம் போகுது. ஏன்னா வழக்கமா அவர் மகிமையை பாடின வாய், இப்ப அதை திட்டும்பொழுதும் தன்னை அறியாமல் மகிமை வருது. வழக்கமா பேசுனது, கடவுளை இப்படி பண்ணிட்டியே அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது ஃபாதர் கொஞ்சம் ஜெபம் பண்ணுங்கன்னா ஸ்தோத்திரம் தான் சொல்லுவாங்க உடனே. அந்த மாதிரி இப்ப சொல்றாரு, நீ எனக்கு எவ்வளவு அன்பா இருந்த, எவ்வளவு தயவு பண்ண, எப்படி என்னை பாதுகாத்து வச்சிருந்த. ஸோ இத உனக்குள்ள ரகசியமா நீ வச்சிருக்கிற, ஆனா எனக்கு தெரியும் இதுதான் உன்னுடைய எண்ணமாக இருந்தது, என்னை பாதுகாக்கணும்ட்டு. அப்படி இருக்கும்போது பிதாவே என்னை ஏன் கைவிட்டீர்? அங்க இயேசு சொல்றதுதான் இங்க வருது. இதே கதை தான் அங்க நடக்கிறது, அங்கேயும் நடக்கல நிஜத்தில். இதே மாதிரி ஒரு விஷயம் தான், ஒரு கதை தான் அது. ஏன் கைவிட்டீர்னா, ஏற்கனவே ஃப்ரெண்ட்ஸ் சொன்ன மாதிரி நாமெல்லாம் இப்ப வந்தவங்க, உன் மூதாதையர்கிட்ட அவங்க மூதாதையர்கிட்ட என்ன பண்ணியிருந்தாங்கன்னு கேளு, உனக்கு நியாயம் புரியும். இல்லை இன்னைக்கு எல்லாம் மூட நம்பிக்கைன்ட்டு விட்டுட்டோம் நிறைய விஷயங்கள். அப்ப தெரியும் ஆக்சுவலா ஒரு பாம்பு அடிச்சு அந்த குடும்பமே நாசமா போச்சுன்னுலாம் சொல்லுவாங்க கதை கிராமத்துல. அதுவே அவ்வளவு பெரிய பாவம். இவனும் பாம்பு அடிச்சு சாப்பிட போறது கிடையாது, விட்டா அந்த பாம்பு கொத்ததான் போகுது. அதை அடிப்பதே பாவம்னா கம்முன்னு இருக்கிற ஆடு மாடு கோழி எல்லாம் வெட்டி சாப்பிடுறது எவ்வளவு பெரிய பாவம். இன்னைக்கு எல்லாருக்கும் 40 வயசு ஆச்சுன்னா நல்ல மூட்டு வலி இல்லாதவங்களே கிடையாது, ஆணும் சரி பெண்ணும் சரி. அங்க மூட்டை உடச்சில நல்லா எலும்பு கறி தொடக்கறின்ட்டு. அப்ப அந்த வலி அதுவாவது டக்குன்னு ஒரு செகண்ட் உடச்சதோட முடிஞ்சு போச்சு, உயிர் போயிடுச்சு. ஆனா நீ வாழ்நாள் ஃபுல்லா அவனை சாவு. அதுக்காக தான் மருத்துவம் கண்டுபிடிச்சதே, இல்லையா? முதல்ல அந்த பிரெக்னென்ட் டெலிவரி ஆனாலே பெண்கள் இறந்துடுவாங்களாம் பெரும்பாலும். இப்ப யாரும் அந்த அளவுக்கு இறக்குறது கிடையாது, ரொம்ப ரேர் தான் டெத்து. ஏன்னா அனுபவிக்கணும்ல கஷ்டத்தை, இதுக்கு செத்தே போயிருக்கலாமேன்னு நினைக்கிற மாதிரி இருக்குது வாழ்க்கை. அப்ப நான் ஏதாவது தப்பு பண்ணியிருந்தேன்னா நீ கண்டிப்பா என்ன பாவத்துல இருந்து விலக்க மாட்டேன்னு எனக்கு தெரியும். ஒருவேளை நான் பாவம் செய்திருந்தால் நீ என்ன சபிக்கலாம், எனக்கு ஐயோ அப்படிங்கிற, உன் சாபம் என் மேல் உண்டாகட்டும் அப்படின்ட்டு. ஆனால் நான் நீதிமானாக இருந்தா கூட இப்ப தலையை நிமிர்ந்து நடக்க முடியாத மாதிரி பண்ணிட்டியே, எனக்கு வெக்கமா இருக்குதே. அந்த லைனை படிங்க சிஸ்டர், அந்த 15.
நான் துன்மார்க்கனாய் இருந்தால் எனக்கு ஐயோ, நான் நீதிமானாய் இருந்தாலும் என் தலையை நான் எடுக்க மாட்டேன். அவமானத்தால் நிரப்பப்பட்டேன். நீர் என் சிறுமையை பார்த்தருளும், அது அதிகரிக்கிறது. எல்லாமே 15 வருதா? ஆமா பிரதர். சரி சரி. அப்ப பாருங்க, எனக்கு ஒரு நோய், கொடூரமான நோய் வந்து, இப்ப ஒரு சில நோயெல்லாம் இருந்தா மக்கள் வெளியிலே போக கூச்சப்படுவாங்கல்ல. இப்ப கேன்சர் வந்துச்சுன்னா அந்த இது முடியெல்லாம் கொட்டிடும் அந்த ட்ரீட்மெண்ட்ல. அப்பவே அவங்க வெளில போகிறது கூச்சப்படுவாங்க இல்லையா? இப்ப விக்கெல்லாம் வந்துருச்சு. பட் அதுக்கு முன்னாடிலாம் அதெல்லாம் கிடையாது இல்ல. அப்ப இது ஸ்கார்ஃப் போட்டு தான் போய் இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அப்ப இன்னொரு விஷயம், இன்னும் கூட சில நோய்கள்லாம் இருக்குது. அந்த நோய்கள்ல இருந்தா பெருசா வெளில வரமாட்டாங்க, அசிங்கப்பட்டுட்டு. ஆனா பார்த்தாலே தெரியும் பயங்கரமா அந்த ரத்த கண்ணீர் மாறுறத மாதிரிலாம் இருந்தாங்கன்னா, நீங்க என்னதான் எல்லாரும் சமம்னு சொன்னா கூட பஸ்ல அவங்க பக்கத்துல போய் நின்றுவாங்களா யாராவது? கண்டிப்பா விலகிடுவாங்க. அவங்களுக்கே ஒரு அருவருப்பு இருக்கும். அதான் அவர் சொல்றாரு, என் ட்ரெஸ் என் உடம்பு பார்த்து அருவருப்பு படுதுன்னு சொல்றாரு இல்லையா? அப்ப நான் நீதிமானா இருந்தா கூட வெட்கி தலை குனிகிற மாதிரி வச்சிட்டியே அப்படின்னு சொல்றாரு. ஆனா இங்க என்ன ஒரு விஷயம்னா, நீதிமான்னு உனக்கு எப்படி தெரியும்? இப்பவே நீ எவ்வளவு பாவம் பண்ணிருக்கிறன்றது, இது பாவம்னு உனக்கு தெரியாம பண்ணிட்டு இருக்கிற. ஏன்னா அதை சொல்றதுக்கு ஆள் இல்லை, இது பாவம். நிறைய பேர் பாருங்களா, எந்த பாவம் செய்தாலும், இப்ப இவரு இருக்கிறாருல மைக் டைசன், அவரு வந்து பாக்ஸரு. அவர் வந்து சின்ன வயசுலயே ரேப் கேஸ்ல உள்ள போனாரு. அதுக்கப்புறம் ஒருத்தன் காதை கடிச்சிட்டாரு. இது மாதிரி நிறைய, இப்ப சமீபமா கூட யாரையும் அடிச்சாரு. அப்ப சின்ன வயசுல ஸ்ட்ரீட் ஃபைட்டராகவே இருந்திருக்கிறார். அப்ப அவரு ஜெயிலுக்கு போகும்பொழுது இப்ப ஆன்மீகத்தின் பக்கம் வந்திருக்கிறார். ஈஷா யோகா அவர் கூட பேசலாம் செஞ்சாரு. நம்மளும் வீடியோ போட்டோம், அவர் பார்க்குறாரோ இல்லையோ, அவருடைய லக்கு அது. என்ன அப்படின்னா, நான் வளர்ந்த இடத்துல திருடுறது, ப்ராஸ்டியூஷன் பண்றதெல்லாம் தப்பு கிடையாது. நான் வளர்ந்த சூழ்நிலை அப்படின்ற. இன்னைக்கு உலகமே அப்படித்தான் இருக்கு. காமம் தப்புன்னு யார் சொல்றா? யாருமே சொல்ல மாட்டாங்க இல்லையா? அது எவ்வளவு பெரிய பிரச்சனையை உண்டு பண்ணுன்றது அவங்களுக்கு தெரியல. இன்னைக்கு வந்து காமம் காமம்னு கள்ளத்தொடர்பு அது இதுன்னு போய்கிட்டே இருக்குது. ஆபாச படங்கள், நிறைய விஷயங்கள் இருக்குது. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அடுத்து என்ன ஆகுன்றதுக்கு ஒரு பெரிய உதாரணம், ஒரு சகோதரி சொல்றாங்க, சின்ன வயசுல இருந்தே எனக்கு அந்த காமம் சார்ந்த எண்ணம் இருந்துகிட்டே இருக்கும், பிறந்ததுல இருந்தேன்றாங்க. யாரை பார்த்தாலும் அவங்கள வந்து தவறான இடங்களே தான் பார்த்துட்டு இருப்பாங்களாம், பொண்ணா இருந்தாலும் சரி பையனா இருந்தாலும் சரி. அது எப்படி வந்துச்சுன்னு, அந்த வயசுல என்ன படம் பார்த்துருக்க போறாங்க 3-4 வயசுல எல்லாம்? அப்பவே இதே மைண்ட்ல ஓடிக்கிட்டே இருக்குமா, 24 மணி நேரம் இதே தான் ஓடிட்டு இருக்குமா. ஒரு டைமுக்கு அப்புறம் சுய இன்பம் இதுக்கு அடிமையாகி கோமா ஸ்டேஜுக்கே போயிட்டாங்க. நான் ஸ்டாப்பா காமம் சார்ந்த விஷயத்திலே மூழ்கி கடந்தா என்ன ஆகுறது? இப்படி வந்து அழைச்சிட்டு போகும் அப்படிங்கிறது யாருக்கும் தெரியல. ஏன்னா இப்ப இப்ப ஆண் பெண் 2 பேருமே காமத்துல அடிமையா இருந்தாலும் ஆண்கள் கொஞ்சம் அதிகமாவே இருப்பாங்க. ஆனா இதே ஆத்மாவுக்கு நாளைக்கு பெண் உடல் கிடைக்கும், அப்ப விபரீதமாக இருக்கும் இதோடைய விளைவுகள். அது அவங்களுக்கு தெரியல. சின்ன வயசுல இருந்து ஒரு மனநலம் பாதிக்கப்பட்ட மென்டல் சொல்றாங்களே, அப்படியே இருக்கிறாங்க. திடீர்னு கத்துவாங்களாம், கல்யாணம் ஆகி 3 மாசத்துல ஹஸ்பண்ட் அனுப்பிச்சிட்டான் மென்டல்னு சொல்லி. இப்போ ஒரு மாதிரி பைத்தியம் அப்படியே தான் இருக்கிறாங்க, ஏதோ மாத்திரையில ஓடுது. அப்ப பாருங்க, அப்ப நம்ம சொல்றோம் இல்லையா, மனநோய்க்கு காரணமே காமம் தான். எல்லா நோய்க்குமே காரணம் காமம் தான், இதுக்கு நேரடியாகவே. ஏன்னா முன்ஜென்மத்துல உள்ளது இருக்கும், அது ஸ்லைட்டா தூண்டுற மாதிரி ஏதோ ஒண்ணு நடந்துச்சுனாலே முடிஞ்சு போச்சு. ஸோ இந்த தப்பு பண்ணலன்னு யார் சொல்ல முடியும்? ஏன்னா பைபிள்ல நிறைய இடத்துல இவனுக்கு இத்தனை மனைவி இருந்தது, அத்தனை மனைவி இருந்தது, அது தப்புன்னே சொல்லப்பட்டிருக்காது. எது தப்புன்னு சொல்லப்பட்டிருக்குன்னா, வேற ஜாதி பொண்ணை கல்யாணம் பண்ணதுதான் தப்புன்னு சொல்லப்பட்டிருக்கும். அப்ப தப்பு தானே போதிக்குது. எத்தனை கல்யாணம் பண்ணாலும் ரைட் ஆகுது. அப்ப காமத்துக்கு தானே நிறைய மனைவியை கல்யாணம் பண்றான்னா, காமத்துக்காக மட்டும்தான் பண்றான்னு அர்த்தம். ஸோ அதுதான் தப்பு. ஸோ அதுவே தப்பையும் பண்ணிட்டு கடைசியில என்ன பண்ணிடுது, கடவுளே தண்டனை கொடுக்குறாருன்னு சொல்லிடு. ஒரு முஸ்லிம் சகோதரர் வந்து பேச்சாளர் பேசுறாரு.
சாத்தான் வழியும் கெடுத்து தண்டனையும் கொடுப்பான் அப்படின்னா, அப்ப இவங்க கடவுள்னு எதை சொல்றாங்களோ அதுதான் அந்த சாத்தான்ற மாதிரி வந்துடுது. ஏன்னா அவரே தப்பு இல்ல, கறிமீன் சாப்பிடலாம், இயேசுவே மீனெல்லாம் புட்டு கொடுத்தாரு, சர்ச்சுக்கு அப்படியே ரொம்ப பயபக்தியோட போயிட்டு வரும்போது பிரியாணி சாப்பிட்டு வர்றாங்க. அப்புறம் எப்படி கடவுள்கிட்ட புத்தி இணையும்? அது ஒரு புலனின்பத்தின் உச்சம் இல்ல நாக்கு ருசிக்கு. ஸோ ஆனா இவர் சொல்றாரு, நான் நீதிமானா இருந்தும் வெக்கி தலை குனிய வச்சிட்டியே அப்படின்னு கடவுள் மேல நிந்தனை பண்றார். அடுத்தது படிங்க சிஸ்டர், 16. சிங்கத்தை போல என்னை வேட்டையாடி எனக்கு விரோதமாய் உமது அதிசய வல்லமையை விளங்க பண்ணுகிறீர். நீர் உம்முடைய சாட்சிகளை, அதாவது வெக்கமா இல்ல, பொண்ணு கிட்ட போய் உன் வீரத்தை காட்டுறியன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி இவர் கேட்கிறாரு. சிங்கம் மாதிரி வந்து என்ன போய் பாடாப்படுத்துறிய, உன் அதிசயத்தை வல்லமையெல்லாம் காட்டுறதுக்கு நானா கிடைச்சேன் அப்படின்னு கேட்கிறாரு. உனக்கு பெருமை, இது ஆக்சுவலா அதுல கட் பண்ணி போட்டிருக்கிறாங்க சென்சாரா. வேற வெர்ஷன்ல பாத்தீங்கன்னா, உன்னுடைய அகங்காரத்தை காட்டுறதுக்கு நான் தான் கிடைத்தேனா. இது தமிழ்ல வஞ்ச புகழ்ச்சி அணின்னு ஒண்ணு வரும் பிரதர், புகழ்ற மாதிரி புகழ்ந்து திட்டுறது. கரெக்ட். உன்னுடைய அதிசயத்தெல்லாம் எனக்கு எதிராக காட்டணுமா நீன்னு அப்படின்னு கேட்கிறாரு. அதாவது போர் அடிச்சா வந்து அடிக்கிறேன்ட்டு ஒரு வடிவேல் ஜோக் வருமே, அந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கிறியா என்ன அப்படின்னு கடவுளை கேட்கிறார். அடுத்தது சொல்லுங்க சிஸ்டர், 17. நீர் உம்முடைய சாட்சிகளை எனக்கு விரோதமாய் இரட்டிக்க பண்ணுகிறீர், என் மேல் உம்முடைய கோபத்தை அதிகரிக்க பண்ணுகிறீர், போராட்டத்தின் மேல் போராட்டம் அதிகரிக்கிறது. சூப்பர் சிஸ்டர். எனக்கு எதிராக சாட்சி சொல்றதுக்கு ஆள் அனுப்பிச்சிட்டு இருக்கிறேன். ஆக்சுவலா எப்படி தெரியுமா இருக்கும், நம்ம கஷ்டப்படும் போது ஒருத்தன் நான் அப்பவே சொன்னேன் தெரியுமா நீ கேட்டியான்னு போது கட்டுப்பாவும் அந்த மாதிரிதான் இப்ப நண்பர்கள் வந்திருக்கிறாங்க இவருக்கு. எனக்கு எதிராக சாட்சி சொல்றதுக்கு அனுப்புறியே, அதுவும் கூட மனைவியே அப்படி இருக்கிறா, கணவனே அப்படி இருக்கிறான், மகனே அப்படி இருக்கிறான்றது தான் பெரிய தண்டனை. நான் செய்தது தவறு தவறுன்னு சொல்லிக்கிட்டே இருக்கிற மாதிரி ஒன்று கொடுத்துட்டியே அப்படின்ட்டு. ஏன்னா எல்லாரும் அதை மாத்திக்க மாட்டாங்க, அது தொடர்ந்து கொடைச்சல், அந்த காயத்திலேயே மீண்டும் மீண்டும் குத்துற மாதிரி கிளற மாதிரியே இருக்கும். அப்ப என் மீது கோபத்தை அதிகப்படுத்திக்கிட்டே இருக்கிறியே, அது தமிழ்ல இன்னும் நல்லா இருக்குது, அது மறுபடியும் படிங்களா 17. நீர் உம்முடைய சாட்சிகளை எனக்கு விரோதமாய் இரட்டிக்க பண்ணுகிறீர். இரட்டிக்க தானே இருக்கு, இரட்டிக்க டபுளா. இதுக்கு பதிலாக அடுத்த அதிகாரத்துல அவருடைய நண்பர் சொல்லுவாரு, நீ பண்ண பாவத்துக்கு கம்பேர் பண்ணும்போது உனக்கு கிடைக்கிற தண்டனை ஒண்ணுமே கிடையாது, நீ என்ன அனுபவிக்கிறோ அத மாதிரி டபுள் மடங்கு பாவத்தை நீ பண்ணியிருக்கிறன்னு சொல்லியிருக்க. இதுதான் கடவுளுடைய கருணை. நம்ம நிறைய வீடியோல இது கடவுள் டச் பண்ணி சொல்லியிருப்போம். கடவுள் எப்படி கருணையானவர்னா, என்ன பாவத்துக்கு நீங்க இந்த தண்டனை அனுபவிக்கிறீங்கன்னு காட்டினீங்கன்னா வாயை முடிக்குங்க, இவ்வளவு பண்ணியிருக்கிறோமா நம்பன்ட்டு, அப்படி இருக்கும்ன்ற. ஆனா இவர் என்ன சொல்றாரு, நீ என்னை இப்படி அநியாயம் பண்றியே அப்படின்ட்டு கடவுளை நிந்தனை பண்ணிட்டு இருக்கிற. ஆனா இவர் வந்து விசுவாசத்திற்கு ஒரு உதாரணமாக நம்மளே நிறைய வீடியோல சொல்லியிருக்கோம். ஏன்னா அதுக்கு முன்னாடி வந்தது, உடம்பெல்லாம் புழு பூத்தாலும் கடவுளுடைய மகிமை பாடினாரு, வாயை மட்டும் விட்டுருன்னு சொன்னாருன்னா அதுல அவ்வளவுதான் இருந்துச்சு. இதுல படிக்கும்போது விஸ்தாரமாக நிறைய விஷயங்கள் வெளிப்படுது. இப்போ இதெல்லாம் அந்த கடைசி நேரத்துல மனிதனுக்குள்ள நடக்கிற போராட்டம், படுத்த படுக்கையா இருக்கும் போதெல்லாம் மனிதனுக்குள்ள இந்த மாதிரி போராட்டம் நடக்கும். அது இங்க நடக்குது. உனக்கு எதிராக உன் படையையே என் மேல விட்டுட்டியே, ஏவ விட்டுட்டியே அப்படின்னு சொல்றாரு. 18 சொல்லுங்க சிஸ்டர். நீர் என்னை கற்பத்திலிருந்து புறப்பட பண்ணினது என்ன, ஒரு கண்ணும் என்னை காணாதபடி நான் அப்பொழுதே ஜீவித்து போனால் நலமாமே. உனக்கு அவ்வளவு வெறுப்பு என் மேலன்னா அப்பயே கொன்னு இருக்க வேண்டியதான் சொல்லுவாங்கல்ல, உனக்கு பிடிக்கலன்னா அப்பயே கள்ளிப்பால் வச்சு எனக்கு கொன்னு இருக்க வேண்டியதான்னு கேட்பாங்க சிலர் அம்மாவை பார்த்து. அந்த மாதிரி கேட்கிறாரு இவரு, கர்ப்பத்திலே என்ன கொன்னு போட்டிருக்க வேண்டியதானே, யாராவது என்னை பார்க்காமலாவது இருந்திருப்பாங்கல்ல அப்படின்னு கேட்கிறாரு. அடுத்தது படிங்க சார். நான் ஒரு காலம் இல்லாதது போலிருந்து கர்ப்பத்திலிருந்து பிரேத குழிக்கு கொண்டு போகப்பட்டிருப்பேன். வராமலே இருந்தோம்னா ஸ்ட்ரைட்டா நான் அங்க போயிடுவேனே, அவருக்கு தெரியல மறுபடியும் வந்து பிறப்பாரு அப்படின்னு தெரியல.
தப்பிச்சிட்டாங்கன்னு நினைச்சுக்கிட்டாரு. நிறைய குழந்தைங்க அது மாதிரி பிறந்த உடனே இறக்குது இல்ல, தப்பிக்கிறது கிடையாது. இரட்டை ஆயுள். தாயின் கர்ப்பத்துல 4வது மாதத்துல தான் உயிர் போகும். அது வரைக்கும் 4 மாச பிண்டம் இருக்கும். இப்ப நான் இறக்குறேன்னா ஏற்கனவே ஏதோ ஒரு தாயின் கர்ப்பத்துல 4 மாத கரு இருக்கும். நான் அங்க போய் பிரவேசிப்பேன். ஸோ 10 மாசம் கழிச்சு வருதுன்னா ஆவரேஜா 6 மாசம். பிறந்து இறக்குது அப்படின்னா என்ன அர்த்தம்? மறுபடியும் போய் இன்னொரு கர்ப்பத்துல போய் தண்டனை அனுபவிக்க போகுது. ஏன்னா கர்ப்பத்துல பயங்கரமா தண்டனை கிடைக்கும். என்னென்ன பாவம் செஞ்சோம்லாம் காட்டுவார் அவர். இப்ப இவர் கேட்கிறாருல, கேட்கறதுக்கெல்லாம் அங்க காட்டுவார். இவ்வளவு பண்ணனட்டு கப்சிப்புன்னு வாய் முடிக்கும். அதை பார்க்க மனசு இல்லாம என்னை விடு விடுன்னு துடிப்போம். எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்க இல்லையா? அதாவது இருக்கிறதுல ஒரு மிகப்பெரிய தண்டனையாக நிறைய சொல்லுவாங்க. தன் மகன் முன்னாடி தாயை கற்பழித்தான், அல்லது தந்தை முன்னாடி மகளை நிர்வாணமாக்கி கற்பழித்தார்கள் அல்லது நிர்வாணமாக்கினார்கள். இதுதான் மிகப்பெரிய தண்டனை இல்லையா? அந்த மாதிரி பாவத்தை அவர்களே செய்ததை கடவுள் போட்டு காட்டுவார். முன் ஜென்மத்தில் உனக்கு மகளா இருந்தவளோடு தான் நீ காமத்துல ஈடுபட்டன்னு காட்டும்போது, என் மனைவிதானன்னு வாயே திறக்க மாட்டீங்க. அங்க ஆத்மாவை பற்றி ஞானம் இல்லாததுனால அப்படி வந்துருச்சு. இதெல்லாம் வேற நிறைய கிடைக்கும். அடுத்தது அதனால அப்படியே முடிஞ்சு போயிடுச்சு அப்படி கிடையாது. ஏன்னா இது முஸ்லீம் சகோதரர்கிட்ட கேட்குறேன். இப்போ செய்கிற நல்லது கெட்டதை வச்சு சொர்க்கம் நரகம், குழந்தை தான் பிறந்த உடனே இறந்துடுது, அதுக்கு எப்படி அது என்ன ஆகும் அப்படின்ற. அது காரியத்தை வச்சு தானே நீ பண்ற, அதுதான் எந்த காரியமுமே பண்ணலையே, அது சொர்க்கம் தான். ஏன்? ஏன்னா அது பரிசுத்தமா இருக்குதுல்ல. எவ்வளோ பெரிய புத்திசாலி, பரிசுத்தன்றதை கண்டுபிடிச்சிட்டாரு. அப்போ நீ பரிசுத்தம் ஆகணும்ல சொர்க்கத்துக்கு போகிறதுக்கு, அதை மட்டும் ஏன் பண்ண மாட்டேற? குழந்தை கறிமீன் சாப்பிடாது, குழந்தை காமத்தில் ஈடுபடாது, அதனால பரிசுத்தன்ற. அப்போ நீ ஆகணும்ல. குழந்தை மாதிரி இறந்தால் நீ பரிசுத்தமாவன்றது அங்க அப்படி வெளிப்பட்டு இருக்குது. குழந்தையா இறந்தாள்ன்ட்டு வந்துச்சு, பிறந்தவனே இறந்தான்னு வந்துருச்சு அதுல. இதுதான் சரி. ஓகே, அடுத்தது படிங்க சிஸ்டர். 20. என் நாட்கள் கொஞ்சம் அல்லவோ, காரிருளும் மரணாந்த காரமுள்ள தேசமும் இருள் சூழ்ந்த ஒழுங்கில்லாத மரணாந்த காரமுள்ள தேசமும் ஒளியும் இருளாகும் தேசமும் ஆகிய போனால் திரும்பி வராத தேசத்துக்கு நான் போகும் முன்னே நான் சற்று இளைப்பாறும்படி நீர் என்னை விட்டு ஓய்ந்திரும் என்றான். அப்ப என்ன சொல்றாரு? மனிதனுடைய ஆயுள் கம்மி தானே, ஸோ கொஞ்ச நேரம் நான் நல்லா இருந்துக்கிறேனே, அதுக்கப்புறம் எப்படியும் போய் நரகத்துல போய் கஷ்டப்பட தான் போறேன், அதுதான் இருளான உலகம் அது இதுன்னு சொல்றது. இப்போ கொஞ்சம் நான் நல்லா இருந்துட்டு போறேனே, என்னை விட்டுறான் அப்படின்னு சொல்றாரு. ஸோ இங்க விஷயம் என்ன அப்படின்னா, சொர்க்கத்துல எந்த துக்கமும் வராது, நரகத்துல தான் பாவம் செய்வீங்க, அப்பயும் துக்கம் வராது. பாதி நரகம் வரைக்கும் 2500 வருடம் சொர்க்கம், 2500 வருடம் நரகம். அந்த 2500ல பாதி 1250 வருடம் வரைக்கும் நீங்க பாவம் செய்வீங்க. பாவம்னா என்னன்னே தெரியாம உடல்ன்ற உணர்வுல காமம், கோபம், பற்று, பேராசை, அகங்காரத்துல, புலனின்பத்துல பாவம் செய்வீங்க. ஆனா தண்டனை கிடைக்காது. ஏன்னா அந்த தண்டனை ஒரு அளவுக்கு பாவம் சேர்ந்த பிறகே தண்டனை கொடுக்கப்படும். அதுவே ஒரு விதத்துல கருணை தான். இப்ப அவரு தண்டனை அனுபவிக்கிறார். ஆனா இந்த தண்டனை அனுபவிக்கிறதுல குறிப்பா இந்த கடைசி ஒரு ஜென்மத்துக்காக கொடுக்கப்படுறது தான் எல்லாமே. ராமாயணம், பைபிள், குரான் எல்லாமே. அப்ப இப்ப நாம எந்த அளவுக்கு, குறிப்பா கடவுள் என்ன சொல்லுவார்னா, நோயினால உங்களுடைய பாவங்கள் அழிந்தால் நீங்க பாக்கியவான்கள்னு. ஏன்னா மனிதர்களால வரக்கூடிய டார்ச்சரோ மற்ற டார்ச்சருக்கெல்லாம் கம்பேர் பண்ணும்போது நோயினாலே அனுபவிக்கிறது கஷ்டம்ன்ற. ஆனா இவர் எல்லாத்தையும் அனுபவிக்கிறார். குழந்தை இறந்ததை பாப்பற. இப்ப பாத்தீங்கன்னா சமீபமா ஒரு ஹாஸ்பிட்டல்ல ஒருத்தர் போய் டாக்டர் குத்துனாரு, தெரியும்ல. அவங்க அம்மாவுக்கு ட்ரீட்மெண்ட் தப்பா பார்த்துட்டாங்கன்ட்டு போய் அவங்க பையன் போய் குத்திட்டாரு. அவங்க அம்மா பிழைக்கிறது கஷ்டம்னு சொல்லிட்டாங்க, அந்த வென்டிலேட்டர்ல இருக்கிறாங்க. இப்ப அவங்க மரணப்படுக்கையில இருக்கிறாங்க. பையன் ஜெயிலுக்கு போயிருக்கான். இப்ப எப்படி வலி எப்படி இருக்கும்? அந்த வலியை விட இந்த வலி அதிகமா இருக்கும். இப்ப அவங்க சொல்றாங்க, நான் இப்ப உயிரோடவே இருக்கக்கூடாதுன்றாங்க. இப்ப நடக்கிற விஷயம் தான் இங்க பைபிள்ல போட்டிருக்கு. அததான் நம்ம சொல்றோம். அப்ப நடக்கல. இயேசு காலத்துல எல்லாம் ஒன்னும் துக்கம் எல்லாம் கிடையாது. ஏன்னா 2000 வருஷம் முன்னாடி வந்தார். அப்பதான் நரகம் ஸ்டார்ட் ஆகுது. அப்ப பாவம் செய்ய ஆரம்பிப்பாங்க. கடைசியில நடக்கிற விஷயம் அங்க கதையாக வெளிப்பட்டு இருக்குது. அவ்வளவுதான். அதனால
கொஞ்ச நாளைக்கு சந்தோஷமா இருந்துட்டு போறேனேன்றாரு. இதுக்கு பதிலா இந்த ஞானத்தை கேட்டு இறைவனை, அதாவது அந்த மாதிரி நோயில படுத்துட்டு இருக்கிறது வந்து ஒரு விதத்துல பாக்கியம். ஏன்னா வேற எந்த வேலையும் இல்லை, இறைவன் நினைவிலே இருக்கலாம். இன்னொருத்தரை சார்ந்து இருக்கணும். அதை பத்தி ஏன் நினைக்கிறீங்க? குழந்தை நினைக்குதா? குழந்தை கூட அதோடைய டாய்லெட்டை அதால ரிமூவ் பண்ண முடியாது, யாரோ தான் பண்ண போறாங்க. நீங்க பாட்டுக்கு இறைவன் நினைவிலே இருங்க. அந்த அந்த துக்கத்தை உடம்பு அனுபவிக்க அனுபவிக்க பாவம் முடியுது. ஆத்ம உணர்வுக்கு வந்துட்டீங்கன்னா அந்த உடல் அனுபவிக்கிறதும் உங்களுக்கு தெரியாது இல்லையா? ஸோ இந்த மாதிரி எல்லாம் இதுதான் தீர்வு. இந்த மாதிரி யோபுக்கு நடக்கிற விஷயம் எல்லாருக்கும் நடக்கும். இன்னும் போக போக இறைவனை பிடிக்கல அப்படின்னா அவரை மாதிரி புலம்பிட்டு அனுபவிக்க வேண்டியதா இருக்கும். இறைவனை பிடிச்சிட்டீங்கன்னா ஆனந்தமாக அனுபவிப்பீங்க. மொத்தத்துல அனுபவிப்போம், ஆனா கொஞ்சம் கம்மியா இருக்கும். இறைவனை பிடிச்சி ஏற்கனவே பாவத்தை அழிச்சிட்டோம்னா இறைவனை நினைக்க நினைக்க உங்க குணம் மாறிடுது. குணம் மாறிட்டாலே நீங்க தப்பிச்சிடுவீங்க. ஸோ அப்படி குணம் மாறுவதை பற்றி அடுத்த அதிகாரத்துல அவருடைய நண்பர் சொல்லுவார். அதை வந்து நம்ம அடுத்த வீடியோல பார்க்கலாம். ஓம் சாந்தி சிஸ்டர். தேங்க்யூ. இறைவனுடைய நேரடி ஞானம் எல்லா பிரம்மகுமாரிகள் ராஜயோக தியான நிலையத்திலும் முற்றிலும் இலவசமாக கிடைக்குது. யூடியூப் வெப்சைட்ஸ்ல இருக்கு. அதோட லிங்க் இந்த வீடியோக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறோம், அவசியம் பாருங்கள். கடவுளின் நேரடி ஞானம் சொர்க்கத்தை படைப்பது, மதத்தை உருவாக்குறது கிடையாது. அதனால்தான் அவர் பேர் ஹெவன்லி காட் ஃபாதர். கிறிஸ்து மூலமாக கிறிஸ்தவ மதம் உருவாகுது, முகமது நபி மூலமாக முஸ்லிம் மதம் உருவாகுது. கடவுள் இறுதியில் வருவது மதத்தை உருவாக்க அல்ல, மதங்களற்ற சொர்க்கத்தை உருவாக்குவதற்காக. 2 மதம் இருந்தாலே நிம்மதியா இருக்க முடியாது. இத்தனை மதங்கள் இருந்தா எப்படி நிம்மதியா இருப்பாங்க? இது இல்லாம ஒரு குடும்பத்துல ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு வழி. அதனாலதான் குடும்ப கஷ்டம். சொர்க்கத்துல எல்லாரும் அவ்வளவு அன்பா இருப்பாங்க. ஏன்னா ஆத்மாவுக்கு சக்தி இருக்கும், எதையுமே சீரியஸா எடுத்துக்காது. ஆத்மா அந்தந்த நடிப்பை நடிக்குது, இதுக்கு நான் ஏன் டென்ஷன் ஆகணும், அப்படி இருப்பாங்க. அப்ப அந்த ஞானம் இவருக்கு இந்த நிலையிலே இருந்தா கூட நண்பர் சொல்றது இவருக்கு ஒரு பெரிய விஷயமா தெரியும். இன்னும் கேட்டா இந்த மாதிரி நிலையில இருக்கும்போது ஆஹா நான் சொர்க்கத்துக்கு போறேன், என்னுடைய பாவம் அழியுதுன்னு அந்த ஆனந்தம் வரும். ஆனா இந்த முரளி கேட்டுக்கிட்டே இருக்கணும் டெய்லியும், மரணப்படுக்கையிலும். ஏன்னா அந்த நேரம் தான் நெகட்டிவ் எண்ணம் அதிகமாக வரும். அந்த நெகட்டிவ் எண்ணம் வந்து என்னென்ன பண்ண வைக்குதுன்றது தான் இவர் பேசிட்டு இருக்கிறார். ஸோ அடுத்த வீடியோல சந்திக்கலாம். ஓம் சாந்தி. தேங்க்யூ. தேங்க்யூ பிரதர். ஓம் சாந்தி.